பிரார்த்தனை. ஓம் கஜானனம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ கபித்தஜம்போ ஃபலசாரபக்ஷிதம் ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் உமாசுதம் शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम्. நூற்றி 30வது வகுப்புல அரசாங்க ஆணைகள் சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தோம். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி போட்டிருந்தது. 6வது வாக்கியத்துல அர்த்த கிரமக சம்பந்தக பரிபூர்ணதா மாதுரியம் ஔதாரியம் ஸ்பஷ்டத்துவம் அப்படின்னு 6 குணங்கள் இருக்கணும்னு போட்டிருந்தது. கடாக்கட் கடாக்கட் படாப்பட் படாப்பட்டுன்னு எல்லாம் சொல்றது, பூனை மேல் மதில் அல்லது ஜனவரி 26 சுதந்திர தினம், இந்த மாதிரி எல்லாம் பேசப்படாது, எழுதப்படாது. இல்ல அர்த்த கிரமம் அப்படின்னா என்ன? எது முக்கிய விஷயமோ அது தொடர்புடைய விஷயங்களை வரிசையா எழுதுறது. சம்பந்தக முதல்ல என்ன எழுத தொடங்கணுமோ அதனோடு தொடர்புள்ளதாக அடுத்தடுத்த விஷயங்களை எழுதுறது. பரிபூர்ணதா அர்த்த பத அக்ஷராணாம் குறைவில்லாமலும் உதாகரணம் எடுத்துக்காட்டு
சிமிலி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்னு ஒரு வார்த்தை, சிமிலின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல உண்டு. அந்த மாதிரி அவைகளோட விவரிக்கிறது. அப்புறம் வார்த்தைகள்ல சோர்வு இல்லாம இருக்கிறது. சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை ஈகல் வெல்லல் யாருக்கும் அரிது அப்படிங்கிறது திருக்குறள். சொல்வன்மை அப்படின்னு ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அது இந்த இடத்துல நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நாம மாதுரியம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். சுக சுக உபநீத உபநீத சாரு சாரு அர்த்த அர்த்த சப்த சப்த அபிதானம் அபிதானம் மாதுரியம் மாதுர்யம் மதுரம் அதனுடைய பாவம் மாதுரியம். இனிப்பு, அந்த இனிப்பினுடைய தன்மைக்கு மாதுரியம் அப்படின்னு பேர். மாதுரி தீக்ஷித் அவங்களுக்கு இதை வச்சுதான் மாதுரின்னு பேர் போட்டாங்களான்னு தெரியாது. பதஞ்சலியில சர்க்கரைக்கு பேரு மதுரம் அப்படிங்கிறதா. மதுரானந்த சாமிக்கு அப்படித்தான் பேர் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப இனிமையா பேசுறதுனால. இனிமையா பேசுறது அப்படிங்கிறது சுக உபநீத. நம்ம ஏற்கனவே வேற இடத்துல பார்த்துருக்குறோம்னு நினைக்கிறேன். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் சத்தியம் அபி அப்பிரியம் ந ப்ரூயாத் அப்படின்ட்டு உண்மையை பேசணும், அதை இனிமையா பேசணும். உண்மையா இருந்தாலும் இனிமை இல்லைன்னா பேச வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்கச் சொல்லிற் பயனிலா சொல். சொல்வன்மைங்கிறது 65வது அதிகாரம் திருக்குறள்ல, பொருளுடைமையில. பல்லக்கு ஏறுவதும் சொல்லாலே பல்லுடைவடுவதும் சொல்லாலே அப்படிம்பாங்க. நாம எப்படி பேசுறோங்கிறதெல்லாம் நமக்கு மரியாதையோ அவமரியாதையோ கிடைக்கிறது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டவன் கரங்கி போகணும், கேட்காதவன் ஐயோ தவற விட்டுட்டோமே நினைக்கணும், அப்படி சொல்லணும். நம்ம சொன்ன பிறகு இன்னொருத்தன் அதுக்கு மேல பேசக்கூடாது, அப்படி சொல்லணும். அப்படி நல்லா பேசுறவன உலகத்துல யாரும் ஜெயிக்க முடியாது. வாஜ்பாய் நரேந்திர மோடி மாதிரி பேசணும், பப்புகள் மாதிரி பேசக்கூடாதுன்னு அர்த்தம். இதுல திருக்குறள்ல அரசியல்ல, அதாவது பொருட்பால்ல
வரக்கூடிய அதிகாரம் சொல் வன்மை அப்படிங்கிறது. நீங்க இலங்கை ஜெயராஜ் தொடர்ந்து கேட்கறீங்கன்னு தெரியாது. அதுல அவர் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். இல்லறவியல்ல இனியவை கூறல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு, 10வது அதிகாரம். அது இனிமையா பேசுறது அப்படின்னு. அதையே புறவரவியல்ல வாய்மை, அதுவும் பேசுறது சம்பந்தமா தான் அப்படி வச்சிருக்காரு. அதையே பொருட்பால்ல அமைச்சியல்ல சொல் வன்மை, ஒரு அமைச்சன் எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உரிய விஷயம். எல்லாமே எக்ஸ்பிரஷன் தான். இல்லறத்தானா இருந்தா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், துறவியா இருந்தா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். துறவி உண்மையா பேசணும், மற்றவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பார்க்க வேண்டாம், இனிமேதான் பேசணும், கட்டாயம் கிடையாதுன்னு நினைச்சாரா என்னமோ, அதனால அங்க வாய்மைன்னு வச்சாரு. இல்லறத்தான் பொய்யா உண்மையா இருந்தாலும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இனியவை கூறல் அப்படின்னு வச்சாரா என்னமோ, திறமையா பேசணுங்கிறதுக்காக வேண்டி இதுல பொருட்பால்ல அமைச்சியல்ல சொல் வன்மை அப்படின்னு வச்சாரு. அதுவே காமத்து பால்ல நலம் புனைந்து உரைத்தல், அல்லாது பொய் பொய்யா பேசுறது எப்படி அப்படின்னு வச்சிருக்காரு. அவர் இலங்கை ஜெயராஜ் அதை கவனிச்சிருக்காரு. அது மாதிரி ஆனா சாணக்கியர் அரசியல்லே கூட இனிமையா பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. சாரு அப்படின்னா அழகா, அர்த்த சப்த அபிதானம், இனிமையோடு கூடின அழகான அர்த்தத்தோடு கூடின வார்த்தைகளை, பதங்களை, சொற்களை பிரயோகிக்கிறது மாதுரியம். கீதையில வாக்தபஸ் அப்படிங்கிறத சொல்லும் போது அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதஞ்சயத்து அப்படின்னு பகவான் சொல்லுவார். எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசக்கூடாது, நிதானமா பேசணும், உண்மையா இருக்கணும், இனிமையா இருக்கணும், நன்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். ஆங்கிலம், the description in exquisite style of a good purport with a pleasing effect is sweetness. தமிழே, விஷயத்தை அழகாகவும் எளிமையாகவும் கூறுவது, இதற்கு மாதுரியம் என்று பெயர். பதினொன்னு, அக்ராமிய அர்காமிய அக்ராமிய அக்ராமிய சப்த சப்த
அபிதானம், அபிதானம், ஔதார்யம், ஔதார்யம், உதாரம், மதுரம், அதனுடைய தத்திதம் மாதுரியம். அது மாதிரி உதாரம், உதாரம், அதனுடைய தத்திதம் ஔதாரியம். பொதுவா உதாரம் அப்படிங்கிறது தாராளம், சிக்கனம் இல்லாம தாராளமா இருக்கிறது. ஆனா இங்க அந்த அர்த்தத்துல பயன்படுத்தினது மாதிரி இல்ல. கிராமிய அப்படின்னா வில்லேஜ், கண்ட்ரி. நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல கண்ட்ரின்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டுப்புறம், பட்டி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அத கண்ட்ரி ஃபெல்லோன்னு கெட்ட வார்த்தையை அவங்க பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. அது மாதிரி கிராமிய அப்படின்னா கிராமத்து, அக்ராமிய கிராமத்துக்கு ஒவ்வாத. கிராமம் அப்படிங்கிறது ஒரு கூட்டம்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா 4 பேர் முன்னாடி சொல்ல கொள்ளாத. சப்த அபிதானம். கிராமிய அப்படிங்கிறது குலக்குயல் அந்த மாதிரியான வார்த்தைகள்னு கூட எடுத்துக்கலாம். அக்ராமியன குலக்குயல் அல்லாத. அந்த ஔதாரியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் டிக்ஷனரியில பார்க்க போனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா சாணக்கியர் கொடுக்கிற டெபினிஷன் படி பார்க்க போனா கெட்ட வார்த்தைகள்னு சொல்லலாம். திமுக ஒரு ஆசாமி உண்டு, அவன் பேர் எனக்கு வர மாட்டாங்க. சைதைன்னு நினைக்கிறேன். துரைசாமி இல்ல, அவரு ஆடி ஏடிங்க நினைக்கிறேன். இப்ப இடையில ஒரு ஆசாமி அந்த மாதிரி பேசி அவனை கட்சியில சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாங்க. அப்பப்ப சஸ்பெண்ட் பண்ணாலும் திருப்பி எடுத்துக்குவாங்க. ஒரு கருத்த ஆளு, வாயிலிருந்து வரதாலும் சாக்கடையா தான் இருக்கும். நாரும், வாய் திறந்தாலே நாரும். வேற மறந்துட்டேன். அந்த மாதிரி இல்லாம, அல்லது இன்னும் குந்திக்கு நிக்கிறியா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் டிக்ஷனரியில இருக்கிற மாதிரி வார்த்தைகளா பயன்படுத்துறது. இலக்கிய தரத்தோட பயன்படுத்துறது அப்படி வச்சுக்கலாம். இலக்கிய தரமான வார்த்தைகளை பயன்படுத்துறது ஔதாரியம். ஔதாரியம்ங்கிறதுக்கு பெருந்தன்மையோட, ஆழமாக அப்படிங்கிற அர்த்தங்களும் இருக்கு. ஆனா இங்க அக்ராமிய சப்தம்னு போட்டிருக்கிறதுனால கிராம சப்தம்ங்கிறது லோக்கல் லாங்குவேஜ் அப்படி பேசாம அக்ராமிய ஒரு டிக்னிட்டியோட வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு எடுத்துக்கலாம். The use of words other than colloquial is dignity. தமிழே
நாகரிகமாக ஒலிக்கும் சொற்களை உபயோகிக்கப்படுவது நாகரிகமாக ஒலிக்கும் சொற்களை உபயோகிக்கப்படுவது ஔதாரியம் எனப்படும். உபயோகிப்பதுன்னு இருந்தாலே போதும். நாகரிகமான சொற்கள் உபயோகிக்கப்படுவது அல்லது நாகரிகமான சொற்களை உபயோகிப்பது. சொற்களைன்னு வந்தா உபயோகிப்பதுன்னு வரணும். சொற்கள் அப்படின்னா உபயோகிக்கப்படுவதுன்னு வரணும். அப்படி வந்தாதான் கிராமர் சரியா வரும். இல்லைன்னா பரிபூர்ணம் வர அர்த்தக்கிரம சம்பந்தம் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா பரிபூர்ணம் வர அர்த்தபத அக்ஷராணம் அந்யூன அதிரிக்ததா. அர்த்தபத அக்ஷரம் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஜெண்டர், கேஸ், டென்ஸ், நம்பர் இதெல்லாம் ஒத்து போகணுமே. பொதுவா இங்கிலீஷ்ல நம்பர் அப்புறம் பர்சன் எல்லாம் ஒத்து போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. தமிழ்ல ஜெண்டர் கூட ஒத்து போகணும். இங்கிலீஷ்ல he studies, she studies, it studies, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெண்டர் பத்தி கவலைப்படாண்டாம். ஆனா பர்சன் நம்பர் எல்லாம் ஒத்துக்கணும். இங்க இன்னொரு விதமா கொஞ்சம் தமிழ ஒட்டி இதை நம்ம மொழிபெயர்க்கிறதா இருந்தா கிராமிய அப்படின்னா கிராம சம்பந்தப்பட்ட, அக்ராமியனா கிராம சம்பந்தப்படாத, கிராம சம்பந்தப்படலைன்னா நகரம், நகரத்திலிருந்து வரக்கூடிய தத்திதம் நாகரிகம், நாகரிகமா பேசுறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. 12 பிரதீத சப்த பிரயோகः ஸ்பஷ்டத்வம் இதி. பிரதீத சப்த பிரயோக தெரிஞ்ச வார்த்தைகளை பயன்படுத்துறது, பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அது தெளிவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்பஷ்டத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. தெளிவா பேசுறது. கடாக்கட் கடாக்கட் படாபட் படாபட்னா என்னத்தான் சொல்ல வராங்கன்னு தெரியாது. அதிகமாக மக்கள் மத்தியில புழங்கக்கூடிய வார்த்தைகள் அதே அர்த்தத்துல பயன்படுத்துறது. The use of well-known words is lucidity. தமிழே நன்கு பிரசித்தமான சொற்களை உபயோகிக்கப்படுவது ஸ்பஷ்டத்துவம் எனப்படும். இங்கே அதே மாதிரி சொற்கள் உபயோகிக்கப்படுவதுன்னு இருக்கணும். ஆமா, நன்கு என்ன போட்டிருக்காங்க? நன்கு பிரசித்தமான சொற்களை உபயோகிக்கப்படுவது. அது சம்ஸ்கிருதத்துல பிரசித்தம், அதைத்தான் தமிழ் அப்படி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். நன்கு பிரசித்தமான, வெல் நோன் அல்லது வெல் ஃபேமஸ் வேர்ட்ஸ், சொற்களை உபயோகிப்பது அல்லது சொற்கள் உபயோகிக்கப்படுவது. பாப்புலர் மீனிங் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் உண்டு. சில வார்த்தைகள் சில குரூப்புக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப மர்ம நபர்கள் அல்லது டெல்லியில் இருந்து வந்தவர்கள் அல்லது மிலேச்சர்கள் இப்படி எல்லாம் சொன்னா அவங்களுக்குள்ளதான் தெரியும் யார சொல்றோங்கிறது, வேற யாருக்கும் தெரியாது.
இல்ல மைனாரிட்டின்னு சொன்னா தெரிஞ்சிருமா இருக்கும். அப்படி சந்தேகத்துக்கு இடமில்லாதபடிக்கு வெளி தெளிவா சொல்லிடுறது. இப்போ பிரான்ஸ் ஜெர்மன் எல்லாம் அகதிகள் அப்படின்னு சொன்னா போறோம், யாருன்னு புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி யூகிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம நம்மளே தெளிவா சொல்லிடுறது, அது ஸ்பஷ்டத்துவம். 13 அகார ஆதய நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சாமி. அகார ஆதய அகார ஆதய வர்ணாஹ வர்ணாஹ த்ரிஷஷ்டிஹ த்ரிஷஷ்டிஹ. நான் இதுதான் எனக்கு அல்வா மாதிரி டாபிக் அப்படின்னு சொன்னது. அகாரம் முதலான எழுத்துகள், வர்ணாகா அப்படிங்கிறது எழுத்துகள், த்ரிஷஷ்டிஹி 63 அப்படிங்கிற இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சம்ஸ்கிருதத்துக்கு எத்தனை எழுத்துங்கிறதுல கருத்து வேறுபாடு எல்லாம் உண்டு. சாணக்கியர் சொல்றாரு 63 எழுத்து அப்படிங்கிறாரு. 51 எழுத்து அல்லது 50 சொச்சம் அப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க. என்ன கணக்குன்னு தெரியாது. சாணக்கியர் 63 அப்படின்றார். அவருடைய காலத்துல வேற எழுத்துக்கள் எல்லாம் இருந்ததா, அல்லது எழுத்துக்களை கணக்கெடுக்கக்கூடிய முறையில வித்தியாசம் இருந்ததா அப்படின்னு தெரியாது. அ ஆ இ ஈ உ ஊ. இன்னைக்கு ரு லுவோட நிறுத்துறவங்க இருக்காங்க. ரு ரு லு லு. ஏ ஓ ஐ ஔ. அப்போ ஒரு 10 4 14 கூட அம் அக சேர்த்தா 16. ஸ்வராகா அப்படிங்கிறதுலயே ஒரு 16 கணக்கு கொண்டு வந்துடுறோம். அடுத்தது கா வர்க்கத்துல 5, கக கக ங. சா வர்க்கம் 5, டா வர்க்கம் 5, தா வர்க்கம் 5, பா வர்க்கம் 5, ஐயஞ்சு 25. அப்புறம் யாரா லாவா 29. அப்புறம் ஷ ஷ ஷ சா 32. ஹா 33. இங்க ஒரு 16. 43 49. அப்புறம் இஞ்ஞா இக்ஷா சேர்த்தா 50 51. இப்படி 51 ஆக்குறவங்க உண்டு. எப்படி 63 அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இனி இதுல ரு லு எல்லாம் கம்மி பண்ணிட்டா, இக்ஷா ஜா அதெல்லாம் ஒதுக்கிட்டா இன்னும் கம்மியும் ஆகும்னு சொல்லலாம். கம்ப்யூட்டருக்கு கீபோர்டு அப்படின்னு வரும்போது ஆங்கிலத்துக்கு ஸ்மால் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 52 எழுத்து வரும். அதை விட சம்ஸ்கிருதத்துல எழுத்து கம்மி.
நான் சொன்ன சில எழுத்தெல்லாம் இன்னும் ஒதுக்கிட்டு பார்த்தா இன்னும் கம்மி, 45 அதை சுத்தி தான் வரும். தமிழுக்கு இன்னும் கம்மி, 12, 18, 30, ஆயுத எழுத்து 1, 31. இப்ப தமிழுக்கு இன்னும் கீபோர்டுல அக்கமடேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கண்ணோட்டத்துல கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கு உகந்த எளிமையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது சம்ஸ்கிருதம் சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்ததுதான் ஆங்கிலம் வரும். அப்புறம் இலக்கண கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எங்க ஒரு லாஜிக்காலிட்டி இருக்குதோ அதை மெஷின் சீக்கிரமா புரிஞ்சுக்கும். மெஷின் லேர்னிங்ல ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் தமிழ் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுனால தமிழ் சம்ஸ்கிருதம் கம்ப்யூட்டருக்கு உகந்த மொழின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல அது குறைவு. வேற ஏதாவது ஆங்கிலத்துல சிறப்பு இருந்தா கூட அது மற்ற மொழிகள்ல கொண்டு வர முடிஞ்சது. அதனால மற்ற மொழிகளை விட ஆங்கிலம் கூடுதல் சொல்ல முடியாது. நீ சம்ஸ்கிருதத்துல முன் ஒட்டு பின் ஒட்டு சேர்த்து புது புது வார்த்தைகள் எல்லாம் காயின் பண்ற முறையும் இருக்கு. தமிழில் அது அவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹிரு அப்படிங்கிறது ஒரு வார்த்தையா இருந்தால் ஹர, ஹரி, ஆகார, ஹார, பிரகார, விகார, இந்த மாதிரி முன்ன பின்ன வார்த்தைகளை ஒட்டுறது மூலமா நீங்க நிறைய மாற்ற முடியும். ஹரண, உதாகரண, ஹரிணி, இப்படி எல்லாம் முன்ன பின்ன நீங்க சேர்க்கறது மூலமா ஒரு மெயின் வார்த்தை பல விதமா மாற்ற முடியும். இந்த வார்த்தை விளையாட்டு அல்லது வார்த்தை சித்து விளையாட்டுக்கு சமஸ்கிருதத்துல அதிக இடம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தமிழ்ல கிடையாது. தமிழர்கள் நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சமஸ்கிருதமே தெரியாது இல்ல. குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவங்க ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்கிட்டாட்டா என்ன, அவங்க விவரத்துக்கு தான் அவங்க பேச முடியும். இப்படி சில சிறப்புகள் தமிழுக்கும் சில சிறப்புகள் சமஸ்கிருதத்துக்கும் ஆங்கிலத்தோட ஒப்பிடும்போது அதிகமா இருக்கு. ஆனாலும் ஆங்கிலம் தான் இன்னைக்கு கணினி மொழியா இருக்கு. நீ இந்தியாவில் சிப்பு தயாரிக்கிற காலத்திலேயாவது இது மாறுமா அப்படின்னு பார்ப்போம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தகுதி இருக்கோ இல்லையோ, உங்க கை ஓங்கி இருந்ததுன்னா காரியம் நடக்கும். ஒரு தகுதியே இல்லாத ஒரு மொழியா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இன்னைக்கு இருக்கு உலகத்துல, கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தப்படுது. அப்படின்னா மனசு வேணும், உங்ககிட்ட அதிகாரம் இருக்கணும், அவ்வளவுதான். The alphabetical letters beginning with akara are 63. தமிழே அகாரம் முதலான எழுத்துக்கள் மொத்தம் 63. இதுல நம்ம நாட்டு பழக்கத்துல எல்லா மொழிகளும் ஆளதான் தொடங்கும். வேற விதமா தொடங்கக்கூடிய மொழிகள் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அதாவது வாயை திறந்தா வரக்கூடிய சப்தம். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஏம்பாங்க, நம்ம ஏயா வாயை திறந்தா வரக்கூடிய சப்தம் கணக்கு எடுக்கிறது இல்ல. அது ஆவும் ஈயும் சேர்ந்த காம்பினேஷன் லெட்டர். அதனால வாயை திறந்தா இயல்பா வரக்கூடிய சப்தம் ஆ. நம்ம மொழியியல் அல்லது ஒலியியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால நமக்கு முதல்ல வச்சிருக்கிற எழுத்து ஆ. எல்லா இந்திய மொழிகளுக்கும் அதான்.
இனி தமிழுக்கு கடைசி எழுத்து எது அப்படிங்கிறதுல சில கருத்து வேறுபாடுகள் கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவா நாம படிக்கிறது நா, ரா, நா. சில பேர் இல்ல வா அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றவங்க இருக்காங்க. அதனாலதான் திருவள்ளுவர் அக்கர முதல வெழுத்தெல்லாம்னு எழுதினாரு. ஆ முதல் யூ வரை அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக வேண்டி அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பின்ன எவ்வளவு அது விவரம் உள்ள வியாக்கியானம் தெரியாது, ஆனா சொல்றவங்க இருக்காங்க. சாணக்கியர் இங்க சம்ஸ்கிருதத்தை பத்தி தான் எழுதுறாரா, அல்லது அவருடைய காலத்துல இருந்த வேற ஏதாவது மொழியை பத்தி எழுதுறாரா? ஆனா இதெல்லாம் இப்ப எழுதியிருக்கிறது சம்ஸ்கிருதம், அதனால அவர் சம்ஸ்கிருதத்தை பத்தி தான் சொல்லியிருக்கணும். அவருடைய காலத்துல சம்ஸ்கிருதத்துக்கு கூடுதல் எழுத்துக்கள் இருந்ததுன்னா அது என்ன எழுத்துக்கள், அல்லது எந்த எழுத்துக்கள் எல்லாம் அவங்க கூடுதலா கணக்குல எடுத்துக்கிட்டாங்க? இப்ப இருக்கிற எழுத்துக்களையே முக்கிய எண்ணிக்கையில எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வர்ண 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 சங்காதக சங்காத்தः பதம் பதம் வர்ணத்தினுடைய, அதாவது வர்ணம்ங்கிறது எழுத்துக்கள் எடுத்துக்கணும். அதுல சில டெக்னிக்கல் அர்த்தமும் அதுக்கு இருக்கு. அக்ஷரம்னு இருக்கு எழுத்துக்கள்னு சொல்றதுக்கு, ஆனா இங்க அவரு வர்ணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அந்த வர்ணங்களுடைய தொகுப்பு, சங்காதம்ங்கிறது தொகுப்புன்னு எடுத்துக்கலாம். தொகுப்பு பதம், அதாவது சொல் எழுத்துக்களை தொகுத்தால் சொல் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா அப்படி சொல்லிட்டாரு. ஆனா தமிழ் அல்லது வேற இதுல இலக்கணங்கள் சொல்லும் போது அது ஒருவேளை வேற இலக்கண நூல் இருக்கிறதுனால நம்ம இப்படி சிம்பிள் சொன்னா போதும் நினைச்சாரோ என்னமோ. ஆனா இலக்கண நூல்களை இப்படி மொட்டையா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்றதா இருந்தா அது வேற எந்த கன்ஃபியூஷனையும் கொடுக்க கூடாது. அதனால அவங்க பொருள் தரக்கூடிய எழுத்து கோர்வை, அதுதான் சொல். சும்மா சுக்குமி, லகுதி, இப்பிலி அப்படின்னு எழுதுனா எழுத்துக்கள் கோர்வை தான், ஆனா அர்த்தம் கிடையாது. அதனால பொருள் தரக்கூடிய அல்லது பொருளை காட்டக்கூடிய எழுத்து கோர்வை தான் பதம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிஃபைன் பண்ணுவாங்க. இது இலக்கண நூல் இல்லை, அதனாலே என்னமோ சாணக்கியர் அவ்வளவு ஸ்ரத்தை எடுக்கலையோ என்னமோ. இந்த புக்கை படிக்க வரானா அவன் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பான், இலக்கணம் கூட படிக்காமல இந்த புக்கை படிக்க வருவான், அதனால இவ்வளவு சொன்னா போதும் அப்படின்னு நினைச்சாரா என்னமோ. அதனால பதம் அப்படின்னா a combination of letters is a word. தமிழ் எழுத்துக்களின் சேர்க்கை பதம் எனப்படும்.
சாணக்கியர் இங்க ஸ்வராகா உயிரெழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வரல. அப்புறம் வெஞ்சனாகா மெய் எழுத்துக்கள் இருக்கு, அத அவரு சொல்ல வரல. சொல்ல வரலன்னா அவரு நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அப்படி போற போக்குல ஞாபகப்படுத்தினா போதும் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அனுஸ்வாரம் விசர்க்கம் உண்டு. அப்புறம் சம்யுக்த அக்ஷராணி உண்டு. அநேகமா இந்த சம்யுக்த அக்ஷராணி, உதாரணத்துக்கு ஜ்ஞா க்ஷா, இதை நாம பொதுவா வர்ணம் சொல்லிக் கொடுக்கும் போதே, எழுத்துக்கள் சொல்லிக் கொடுக்கும் போதே கூடுதலா சொல்லிக் கொடுக்கும். இத மாதிரி சம்யுக்த அக்ஷராணி கூடுதலாக சாணக்கியர் காலத்துல படிக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம். அப்ப அதை சேர்க்கும் போது 63 எழுத்து வந்திருக்கலாம். அதனால அவர் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்வராக வெஞ்சனாக, அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மாறும். அப்புறம் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து, இது அத்தனையினுடைய கலவைதான் சொற்களா மாறும். ஒரு சொல்லுல உயிரெழுத்து இருக்கலாம், மெய்யெழுத்து இருக்கலாம், உயிர் மெய் எழுத்தும் இருக்கலாம். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் முக்கியம், அது ரெண்டுடைய சேர்க்கை உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆங்கிலத்துல கிடையாது. பதினஞ்சு தத் தத் சதுர்விதம் சதுர்விதம் நாம ஆக்யாத நாம ஆக்யாத உபசர்க உபசர்க நிபாதாக நிபாதாக ச ச இதி இதி தத்து, அதாவது அது, எது மேலே சொன்ன பதம் என்பது. சதுர்விதம் 4 விதம் ஆகும், 4 வகைப்படும். என்னெல்லாம்? நாம, அதாவது பெயர் சொல். ஆக்யாத, அவரு பின்னாடி கொடுக்கிற விளக்கத்துல இருந்து வினை சொல்ல சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். உபசர்க, அஃபிக்ஸ், நிபாதாக இன்டிக்ளைனபிள் அல்லது நான் டிக்ளைனபிள். அப்படி நல்லா பிரிக்கிறார். அதாவது எதனால இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஒரு பாரம்பரியமான முறை இன்னும் இருக்கு, அதை ஒட்டி இது போகல. அத மனசுல வச்சுட்டு சாணக்கியர் இப்படி எழுதுறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் தனியா ஒரு இலக்கண நூல் எழுதி இருந்தால் அது எழுதுற ஸ்டைலே வித்தியாசமா கூட இருந்திருக்குமோ என்னமோ. நாம பெயர் சொல், ஆக்யாத வினை சொல், உபசர்க ஒட்டு சொல், நிபாதாக நிலை சொல் அப்படின்னு வேணா தமிழ்ல சொல்லலாம். அவரே அதுக்கு அடுத்து விளக்கம் சொல்றாரு. அப்ப நானும் கூடுதல் விளக்கம் சொல்றேன். ஏன்னா அது இப்படி சொன்னா ஒன்றும் புரியாது.
சம்ஸ்கிருதம் ஏதாவது படிச்சிருந்தால்தான் இதை சொல்ல முடியும். The word is of four kinds: nouns, verbs, prefixes of verbs. இங்க ப்ரிஃபிக்சஸ்ன்னு போட்டிருக்கு ஆங்கிலத்துல. அது அஃபிக்சஸ்ன்னு சொல்லிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ப்ரிஃபிக்ஸும் உண்டு, சஃபிக்ஸும் உண்டு. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஃபிக்ஸ் போடணும்னா அது அஃபிக்ஸ்னு போட்டுக்கிறது சௌகரியம். அண்ட் பார்ட்டிகிள்ஸ், ப்ரிஃபிக்சஸ் ஆஃப் வேர்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் சரி வராது. ஒருவேளை அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாததுனால இப்படி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்களான்னு தெரியாது. வினை சொல்லுக்கு கூடயும் கூட இந்த மாதிரி சேரலாம். பெயர் சொல்லுக்கு கூடயும் வினை வேர் உங்களுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம். நான் பேசுறது கேக்குதா? ஹரிஓம் சாமி. சாமி இடையில இதாயிருச்சு, இப்ப பரவாயில்ல. எதுவரை கேட்டீங்க? சஃபிக்ஸ் அது முடிஞ்ச அப்புறம் பெயர் சொல் அப்படி சொன்னீங்க சாமி. பெயர் சொல்னு தொடங்குனீங்க. இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. அது வந்து அஃபிக்ஸ்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா வெர்ப்ஸ்ங்கிறதும் தேவையில்லை. வேற சொல்னு ஒண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு ரம், ரம்ங்கிற வேர் சொல்ல இருந்து ராம, ரமா, இந்த மாதிரி ரமதே அப்படிங்கிற மாதிரி வினை சொல்லும் வரலாம். அப்ப வேர் சொல்லோட என்ன விதமான ஒட்டு சொற்கள் சேருது, எந்த சூழ்நிலையில் சேருதுங்கிறத பொறுத்து அது பெயர் சொல்லாட்டோ வினை சொல்லாட்டோ ஒருமையாகவோ பன்மையாகவோ முதல் வேற்றுமையோ இரண்டாம் வேற்றுமையோ எட்டாம் வேற்றுமையோ ஃபர்ஸ்ட் பர்சனோ செகண்ட் பர்சனோ தேர்ட் பர்சனோ பிரசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸோ அப்படி 10 டென்ஸ் உண்டு சம்ஸ்கிருதத்துல. இப்படி எல்லாம் மாறும். அதனால அஃபிக்சஸ் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமே. அடுத்தது பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிபாத்தாக அப்படிங்கிறத அது ஆங்கிலத்துல சரியா அர்த்தம் தருதான்னு எனக்கு தெரியல. உள்ளது உள்ளபடி மாறாம இருக்கிற வார்த்தைகள் அது. அதுக்கு வேற வேற வேற்றுமை கிடையாது. எப்ப எங்க வந்தாலும் ஒரே மாதிரி என்ன கல்லு பிள்ளையார் கணக்கா எங்க வந்தாலும் ஒரே மாதிரி அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நிபாத்தாக அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நானும் சம்ஸ்கிருத இலக்கணம் படிச்சு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாதனால மறந்துட்டேன். ஞாபகத்துல இருந்து சொல்றேன் சொல்லக்கூடியத. அதனால ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பான மொழிபெயர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் என்ன சொல்லுது? நாமம், ஆக்கியாதம், உபசர்க்கம், நிபாதம் என்று பதம் 4 வகைப்படும். ஒரு பொருளை பற்றி கூறுவது நாமம், கிரியையை கூறுவது ஆக்கியாதம் எனப்படும். கிரியையின் அர்த்தத்தை போதிக்கும் முதலானவை உபசர்க்கம் எனப்படும். ச முதலானவை
கேக்குதா? கேக்குதா? கேக்குது சாமிஜி. இப்பதான் சாமி கேக்குது. இவ்வளவு நேரம் ஸ்கிரீன் உங்க குரல் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்க இன்டர்நெட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். கேக்குது சாமி, கேக்குது. நீங்க படிச்சது நம்ம இன்னும் சமஸ்கிருதத்துல படிக்கல அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்போ நாம 16 சாமி இருக்கா படிப்போம். 4 வகைப்படும் சொற்கள் நிப்பாதம் அது வரைக்கும் படிச்சிட்டோம். இப்ப அடுத்தது அதுக்கு விளக்கம் படிக்க போறோம். 16 தத்ர தத்ர நாம சாமி கொஞ்சம் பிரேக் ஆகி தான் சாமி வருது. அதாவது திடீர்னு ஸ்பீடா மூமெண்ட் இருக்கு, திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகுது. தத்ர மட்டும் எனக்கு கேட்டுச்சு. ஆமா, எனக்கு என் பக்கத்துல பிரச்சனை இருக்கிறது மாதிரி தெரியல. என் பக்கத்துல இருந்தா எனக்கு இங்க வந்து குறை எல்லாம் சொல்லும். எனக்கு பக்கத்துல ஒண்ணுமே சொல்லல. உங்களுக்கு இடையிடையே குறை எல்லாம் சொல்லுதா? உங்க இன்டர்நெட் ஸ்பீடு பாருங்க. ஹரியோம் சாமி, இப்ப கேக்குதா சாமி? ஹரியோம். உங்க நீங்க வந்துட்டீங்க, கேக்குது. உங்க இன்டர்நெட் ஸ்பீடுல வேணா செக் பண்ணிக்கங்க. சரி சார், நான் ஈதர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன் சாமி. இவ்வளவு நேரம் வைஃபைல இது பண்ணிருந்தேன், இப்ப ஈதர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, இப்ப பரவாயில்ல, நல்லா கேக்குது. தத்ர தத்ர நாம சத்வ அபிதாயி தத்ர அந்த விஷயத்துல, மேல சொன்ன விஷயத்துல, அதாவது 4 சொற்கள் 4 வகைப்படும் சொன்னேன். அதுல பேர் சொற்கள் அப்படிங்கிறது சத்துவ அபிதாய். சத்துவம்னா இந்த இடத்துல உள்ளது, இருப்பதை குறிப்பது. இன்னும் சொன்னா உள்ள ஒண்ணுக்கு பேரு. அபிதாயி அப்படிங்கறத பேருன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அபிதானம் வந்திருக்கு, நம்ம அந்த இடத்துல வேற விதமா அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். குறிக்கிறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். இங்க பேருன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அபிதா, அபிதானம், அபிதேயம், இதெல்லாம் வார்த்தை பேருக்கு பேரு அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்ள ஒரு பொருளுக்கு பேரு. உலகத்துல பல பொருட்கள் உயிருள்ளதோ உயிரில்லாத இருக்கும், அதுக்கெல்லாம் நாம ஒரு பேரு வச்சிருப்போம். லேखनी, புஸ்தகம், மா, பலா, வாழை, ராமன், கிருஷ்ணன், அர்ஜுனன், தர்மன், இந்த மாதிரி. அஸ்தினாபுரம், துவாரகா, இப்படிப்பட்டதெல்லாம்
பெயர் சொற்கள். ஆங்கிலத்துல ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள், இப்படி எல்லாம் கூட பல பிரிவுகள் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்றது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அவ்வளவு ஆழமா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மேலோட்டமா சொல்றார். உள்ள ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய பேருக்கு பெயர் சொல்லு பேர். தமிழ் இலக்கணத்துல இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு நான் மறந்துட்டேன். இப்போ 17 ஆங்கிலம் படிச்சிறேன். A noun is that which signifies an essence. essence ஆங்கிலத்தை சொல்லியிருக்காங்க. சத்துவம்னா உள்ளது, உள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்ளதுங்கிற போது கண்ணுக்கு தெரியணும்னு கட்டாயம் கிடையாது. ஆங்கிலத்துல கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாதது, ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன், காங்கிரீட் நவுன் அப்படிலாம் கூட பிரிப்பாங்க. கண்ணுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல, பொருள் இருக்குதா இல்லையாங்கிறது விஷயம். ஆங்கிலம் எசன்ஸ் சொல்லுது, தமிழ் என்ன சொல்லுது? திருப்பி இருக்க படிங்க. ஒரு பொருளை பற்றி கூறுவது நாமம். பாக்குறேன் என்கிட்ட இது சம்பந்தமா தமிழ் இலக்கணம் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். கிடைச்சதுன்னா ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவிசிஷ்ட, அவிசிஷ்ட, லிங்கம், லிங்கம், ஆக்யாதம், ஆக்யாதம், கிரியாவாச்சி, கிரியாவாச்சி, லிங்கம் அப்படிங்கிறது பால் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். விசிஷ்ட அப்படின்னா பர்டிகுலர், குறிப்பிட்ட. அவிசிஷ்ட குறிப்பிடாத. ஆணோ பெண்ணோ, அதாவது சம்ஸ்கிருதம்னால புல்லிங்கமோ ஸ்ரீலிங்கமோ நபும்சகலிங்கமோ, எதுன்னு குறிப்பா சொல்லாம அதனுடைய செயலை சொல்லக்கூடியது ஆக்கியாதம். அதாவது ரொம்ப புரியுற மாதிரி சொன்னா வெர்பு, வினைச்சொல். படி, நட, எழுது, பார், கேள், இந்த மாதிரிப்பட்டது. அதெல்லாம் படித்தல், கேட்டல், எழுதுதல், நடத்தல், இந்த மாதிரி செயல்களை தொழிலை குறிக்கிறதுனால, தமிழ்ல தொழில் பெயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தொழிலை குறிக்கக்கூடியதுனால தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க வினை சொல்ல. தமிழ் ஒரு கிரியையை கூறுவது ஆக்கியாதம் எனப்படும். A verb is that which has no definite gender and signifies an action. செயலை குறிப்பது. கிரியா, கிரியா விசேஷகாஹ, கிரியா விசேஷகாஹ, பிர ஆதயஹ, பிர ஆதயஹ, உபசர்காஹ,
உபசர்காஹ. அந்த ஆரையக அந்த விசர்க்கம் ஒழிச்சு கிடக்கு. அடுத்தது ஊ வந்ததுனால அப்படி ஒழிச்சுக்கிட்டது. இங்க சாணக்கியர் சொல்லியிருக்கிறத ஒட்டிதான் ஏற்கனவே வந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு ப்ரிஃபிக்ஸஸ் ஆஃப் வெர்ப்ஸ் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தாங்க. கிரியா விசேஷகாக, செயலுக்கு விசேஷம் பண்ணக்கூடிய பிர முதலான சொற்கள் உபசர்க்கம் எனப்படும் அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு சொல்றதா, இல்ல சம்ஸ்கிருதத்தை இப்படி சொல்றாருன்னு சொல்றதா? pra and other words are the prefixes of verbs அப்படிங்கிறது ஆங்கிலம். இதுல பொதுவா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்படி சொன்னா சரி வராது. இப்போ ஒரு வினைச்சொல் இருக்குன்னு வச்சுக்குவோம். பட், படித்தான். பட்டத்தி, அதாவது பட் அப்படிங்கிறது கூட சஃபிக்ஸ் சேருது. அப்போ பட்டத்தி, பட்டத்தக, பட்டந்தி. பட்டசி, பட்டத்த, பட்டத்தக, பட்டத்த, பட்டாமி, பட்டாவக, பட்டாமக. இது பிரசன்டென்ஸ். 3 பர்சனுக்கும் 3 நம்பருக்கும். சிங்குலர், டூவல், ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது மாதிரி வேற வேற டென்ஸுக்கு போகும். இனி பாஸ்ட் டென்ஸா இருந்தா அப்பட்டத், ஆ முதல்ல வரும். இது ஒரு விதமான பாஸ்ட் டென்ஸ்ல ஆ முதல்ல வரும், இத்து கடைசியில வரும், பட்ட நடுவுல இருக்கும். அப்போ முடியும் போது சபிக்ஸாவும் வரலாம், தொடங்கும் போது ப்ரிஃபிக்ஸாவும் வரலாம். பொதுவா இதுதான் வினைச்சொல் அமைப்பு. பிர அப்படிங்கிறது பெயர் சொல்லோட வரும். சாதம், நம்ம வீட்டுல வச்ச சாதம், கோவில் இருந்து தந்தா பிரசாதம். பொதுவா பிரங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெயர் சொல்லோட தான் வரும். ஆனா பிர மாதிரி நிறைய இருக்கு. ஆ, ஆ சமாப்தேஹே அப்படின்னு 8வது இதுல வந்தது. விதானம், வி நாயக, விநாயக. உத் ஆஹரணம், உதாகரணம். நியூன, அந்நியூன. சர்க, உபசர்க. இந்த உப, வி, ஆ, உத், அனுபரோதாத், அன் உபரோதாத். இப்படி ஆக்யாதம், ஆக்யாதம். சேஷ, விசேஷ. இந்த இதுலயே நமக்கு
வந்து ஒரு உதாரணத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. விசேஷலக வியும் உபசர்க்கம் தான், உபசர்க்கத்துல இருக்கிற உபவும் உபசர்க்கம் தான். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒரு வினைச்சொல்லோட எந்த விதமான உபசர்க்கம் சேருதுங்கிறத பொறுத்து அதனுடைய அர்த்தம் மாறலாம். மானம், உபமானம், அபமானம், கிரகம், உபகிரகம், அபகிரகம், அபகிரகம். இந்த மாதிரி லட்சணம், அவலட்சணம், உபலட்சணம், சலட்சணம், விலட்சணம், இப்படியெல்லாம் வரலாம். வினை சொல்லோடையும் வரலாம், பெயர் சொல்லோடையும் வரலாம், நிறைய வார்த்தைகள் வரலாம். இல்ல ஒரு உதாரணத்துக்கு பிர அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா கிரியா விசேஷக்காக அப்படின்னு போட்டிருக்காரு. வினை சொல்லோட மட்டுமே வருமா? வரும்னு சொல்ல முடியாது. அவர் ஏன் அப்படி போட்டிருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிந்த சமஸ்கிருத அறிவுல யோசிக்க வேண்டிய விஷயம். நான் வேணும்னா இனிமேல் நம்ம பார்க்கும்போது எங்க எங்க உபசர்க்கம் வருது, பிரத்யயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அஃபிக்ஸ் முன்ன பின்ன வரும்போது பார்க்கலாம். பொதுவா சஃபிக்ஸ் வந்தால்தான் எழுத முடியும். அதுதான் வெர்ப் என்ன, என்ன டென்ஸ், அப்புறம் வெர்பா நவுனா, என்ன கேஸ், இதெல்லாம் பொதுவா சஃபிக்ஸ் தான் முடிவு பண்ணும். ப்ரிஃபிக்ஸ் வந்து அதனுடைய அர்த்தத்தை மாத்துறது மாதிரி வரும். பொதுவா அர்த்தத்தை உருவாக்குற வார்த்தைகளா வர்றதுக்கு சஃபிக்ஸ் சேர்க்கணும், அந்த அர்த்தத்துக்கு வேற அர்த்தம் கொடுக்கறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கணும். பொதுவான ஒரு நடைமுறை இப்படித்தான் இருக்கும். ஆனா சாணக்கியரும் சரி, அதை ஒட்டித்தான் ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கு. அதுவும் சரி, இந்த அர்த்தத்தை முழுமையா சொல்லல. சாணக்கியர் வந்து அது யாரு பாடம் எடுக்கிறாங்களோ அவங்க பொறுப்பு தெளிவா சொல்றது அப்படின்னு விட்டுட்டாரா என்னமோ. அவருக்கு தெரியாதுன்னு நம்ம எடுக்கிறதுக்கு நியாயம் இல்லை. இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சவருக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தமிழ் என்ன சொல்லுது? கிரியையின் அர்த்தத்தை போதிக்கும் முதலானவை உபசர்க்கம் எனப்படும். இதுல வந்து நம்ம கிரியா விசேஷக்காக பிர ஆதயக அதெல்லாம் ஒரு கைடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும், ஒரு வழிகாட்டி வார்த்தைகள் மட்டும். உபசர்காக அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னதுதான் முழுமையான அர்த்தம். அடுத்தது 20 பத சமூக இல்ல 19 அவ்யயாஹ அவ்யயாஹ ச ஆதயஹ ச ஆதயஹ நிபாதாஹ நிபாதாஹ. தமிழ்ல அசை சொல்லுன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல அசை சொல்லுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அர்த்தமில்லாத சொற்கள் அசை சொற்கள். பொருள் தராது, ஓசை நயத்துக்கு வேண்டி சேர்த்துக்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்.
ஆடேலோர் எம்பாவாய். அந்த மாதிரி எம்பாவாயின்னு வர்றதெல்லாம் அசை சொல் சொல்லுவாங்க. இது ஒரு விதமான அசை சொல். தமிழ்ல வேற அசைன்னு வேற இருக்கு, நேரசை நிறையசை. அங்க எல்லாம் அப்படி கிடையாது, அர்த்தத்தோட ஒரு கட்டமைப்போட வரும். கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரே. படிச்சு என்ன பிரயோஜனம்? என் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா போறோம். என் கொல் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். அந்த கொல்லுங்கிறது அசை சொல் அப்படின்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம். இது தமிழில இந்த மாதிரி வார்த்தைகள். சம்ஸ்கிருதத்துல நிபாதம் வரும்போது அது மாதிரி, ஆனா அவ்வியக, வியம்னா மாறுறது, அவ்வியம்னா மாறாது. பொதுவா அந்த வார்த்தைகள் எந்த இடத்துலயும் மாறாது. இப்போ ராமக, ராமௌ, ராமாக, ராமம், ராமௌ, ராமானு, ராமேண, ராமாபியாம், ராமைகி, இப்படி ஒரு 27 மாற்றங்களை ராமக அப்படிங்கிற வார்த்தை அடையும். பட் அப்படிங்கிற வினைச்சொல் படத்தி, படத்த, படந்தி, படசி, படத்த, படத்த, படாமி, படாவக, படாமக இப்படின்னு பரஸ்மை பதமா இருந்தா பிரசன்டென்ஸ்ல மாறும். ஆத்மநேய பதமா இருந்தா இன்னொரு விதமா மாறும். பாஸ்டென்ஸா இருந்தா இன்னொரு விதமா மாறும். கமாண்ட், ஃபியூச்சர், இப்படி அதுல ஒரு 10க்கு மேல் வெரைட்டி டென்ஸ் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஒவ்வொரு டென்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இந்த வார்த்தைகள்லாம் மாறும். ஆனா எந்த இடத்துலயும் மாறாம சில வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல உண்டு. அதுக்கு கேஸ் கிடையாது, டென்ஸ் கிடையாது, இந்த மாதிரி நம்பர் கிடையாது, லிங்கம் கிடையாது, பால் ஜெண்டர் கிடையாது. எந்த இடத்துக்கும் மாறாத சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளை தான் இங்க நிபாதம் அப்படிங்கிற வார்த்தையில போடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ச அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. நான் யதா அப்படின்னு ஒரு வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கேன். யதா சக்தி அப்படின்னா சக்திக்கு ஏற்றார் போல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த யதா அப்படிங்கிறது எந்த வார்த்தை கூட வந்தாலும் அது யதா அப்படின்னு மட்டும்தான் சேரும். ச அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அவ்வியங்கள் அப்படின்னும் இந்த வார்த்தைகளுக்கு வேற பெயர் இருக்கு. அவர் இங்க நிபாதாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அது எந்த இடத்துலயும் மாறாதுங்கிறதுனால அவ்வியங்கள் அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. Cha and other indeclinable words are particles. Indeclinable words அப்படிங்கிறது நல்ல மொழிபெயர்ப்பு. பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, தமிழ் முதலானவை அவ்வியம் எனப்படும். இப்போ அவ்வியம்னு சொல்லிட்டாங்களா தமிழ்ல? பிரச்சனை தீர்ந்து. சரி, தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்லை.